மேஷ ராசிக்கு இது நல்ல அருமையான வாரம். சூரியனும் செவ்வாயும் 9ல் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல லாபகரமாகவும் 11ஆம் இடத்துலையும் லாபகரமாக இருக்குது. அதனால் எடுத்த காரியம் ஜெயமாக இருக்கும். அதனால் பேச்சில் நிதானம் வேணும். சூரிய பகவானையும் சிவனையும் வழிபட்டுன்னு வந்தால் இந்த வாரம் உங்களுக்கு எல்லா காரியமுமே எடுத்த காரியம் ஜெயம். பாக்கியஸ்தானமும் நன்னா இருக்குது. தகப்பனார் மூலமாக நல்ல ஆதாயமும் கிடைக்கும். மற்றபடி கவலைப்பட வேண்டாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் புதன் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல அபரிமிதமான யோகம் உண்டு. இருந்தாலும் 8ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால நீங்கள் நிதானமாகவும் எல்லாத்துலேயுமே கவனமாகவும் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அபரிவிதமான உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். பெருமாளை வழிபட்டுன்னு வர உங்களுக்கு மிகவும் ரொம்பவே நல்லா இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரம்தான். 7ஆம் இடத்துல சூரியனும் சனியும் இருக்கிறதுனால எதிராளிகிட்ட கொஞ்சம் நின்று நிதானித்து பேசணும். எதிராளி பூரா உங்கள்கிட்ட கோபமாக தான் பேசுவாள். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பாக்கி 11ல் குரு இருக்கிறதுனால நல்ல தனலாபமுமே உங்களுக்கு நிறையா இருக்குது. லக்ஷ்மி நாராயண பெருமாளை நீங்கள் சோஸ்தரிச்சுன்னு வரதே உங்களுக்கு எல்லாமே நன்னா நடக்கும். கடகராசி அன்பர்களுக்கு சாதாரண வாரம்தான் இது. எதுலேயும் நிதானமாக காரியம் செஞ்சால் வெற்றி மேலே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அகல கால் வைக்க வேண்டாம். இந்த வாரத்தில் நீங்கள் 3ஆம் இட முயற்சி ஸ்தானம் உங்களுக்கு ரொம்பவே நன்னா இருக்குது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. தொழில் ஸ்தானம் கொஞ்சம் படபடப்பாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். முருகப்பெருமானை நீங்கள் சோஸ்திரம் பண்ணிட்டு வர உங்களுக்கு எல்லா காரியமே ஜெயமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிராளிகிட்ட நிதானித்து பேசணும். அமைதியாக பேசி எல்லா காரியத்தையும் நீங்கள் வெற்றி பெறலாம். எதிராளி உங்களை எப்படாப்பா கவுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கில் தான் இருப்பாள். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் நீங்கள் கொஞ்சம் பயந்துட்டு தான் காரியம் செய்யணும். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வாக்கில் உங்களுக்கு தைரியமும் இதுவும் வேணும். அதனால் யார்கிட்டையுமே படபடக்காது பேசாத எல்லா காரியத்தையும் நீங்கள் வெற்றி பெற்றுட்டு வரலாம். நீங்கள் குருவை நமஸ்காரம் பண்ணிட்டு வர சகல காரியமும் ஜெயமாக ஆகும். கன்னி ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் நிதானமாக ஜாக்கிரதையாக நீங்கள் காரியம் செஞ்சுன்னு வந்தால் எல்லாமே சகல காரியமும் ஜெயமாகவே ஆகும். அது ருணரோகலாம் கட்டுப்பட்டு தான் உங்களுக்கு வரும். அதனால் கடன்கிற பிரச்சனை நீங்கள் இல்லாத இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு க்ஷேமமாக தான் இருக்கும். நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபட்டுன்னு வேற உங்களுக்கு நன்னாவே இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியம் ஜெயம், வெற்றி மேலே வெற்றி, எல்லாமே கைகூட லாபமாகவே இருக்குது. அதனால் முயற்சியும் நன்னாவே இருக்குது. நீங்கள் நிதானமாகவே காரியம் செஞ்சு சகல காரியத்தையும் ஜெயிக்க போகிற வாரம் இது. எடுத்த காரியம் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாகவே இருக்கும். நீங்கள் கும்பேஸ்வர சுவாமி மங்களாம்பிகாவில் நமஸ்காரம் பண்ணின்னு வர உங்களுக்கு சகல காரியமும் ஜெயம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபமான வாரம்தான் இது. இது கொஞ்சம் கடன் வாங்காத இருக்கணும். பாக்கி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நீங்கள் அகலமாக கால் வைக்காத இருந்தால் உங்கள் பூர்வ புண்ணிய லாபம் உங்களை தேடிகிட்டே வரும். இங்கே லாபமாகவும் எல்லா காரியமே நடக்கும். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் மீனாட்சி சொக்காவை வழிபட்டுன்னு வர உங்களுக்கு சகல காரியமும் ஜெயம். தனுர் ராசிக்காரர்களுக்கு 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. 4ல் ராகு இருக்கிறதுனால தாயார் உடல்நிலையில் நீங்கள் இந்த வாரம் ரொம்பவே கவனமாக இருக்கணும். வீடு வண்டி வாகன செலவுகள் அகல கால் வைக்காத நிதானமாக செலவு பண்ண முடியுமாவே இருக்கும். வேறு உங்களுக்கு எதுவுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால முன்கோபமும் உஷ்ண சம்பந்தமான இதுவும் தலை தூக்கும். அதற்காக நீங்கள் கொஞ்சம் உஷ்ண சம்பந்தமான இது இல்லாத நேரத்தில் சாப்பிட்டு நேரத்தில் காரியம் செஞ்சுட்டா நன்னாவே இருக்கும். நீங்கள் பழனி முருகனை நினச்சி சோஸ்திரம் பண்ண உங்களுக்கு சகல காரியமும் ஜெயமாகும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சாதாரண வாரம்தான். நீங்கள் யார்கிட்டையும் கடித்து பேசாத இருந்தால் உங்களுக்கு சகலமும் வெற்றியாகவே இருக்கும். தாயார் கொஞ்சம் உடல்நிலையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வீடு வண்டி இதெல்லாம் உங்களுக்கு நன்னாவே லாபம் கிடைக்கும். தொழிலில்
நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாரம்தான் இது. நீங்கள் லக்ஷ்மி ஹயக்ரீவரை சோஸ்திரம் பண்ணிட்டு வர உங்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாகவே அமைஞ்சிடுது. கும்பராசிக்காரர்களுக்கு இது நல்ல வாரம்தான். 7 நட்டு சனி ஜென்மசனியாக இருக்கிறதுக்கு 2ல் ராகும் 8ல் கேதும் இருக்கிறதுனால படபடப்பை குறைச்சுண்டா பாக்கி எல்லாமே இருக்கும். குரு பகவான் உங்களுக்கு முயற்சிக்கு மேலே முயற்சி செஞ்சு நல்லாவே எல்லா காரியத்தையும் வெற்றி மேலே வெற்றியாக முடித்து தருவார். 11ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால சகோதரர் மூலமாகவும் தகப்பனார் மூலமாகவும் உங்களுக்கு நிறையவே லாபம் கிடைக்கும். வேலையிலையும் ஒரு நல்ல லாபம்தான், சந்தோஷமான ஒரு நிலைமை தான் உங்களுக்கு இருந்துட்டு இருக்குது. நீங்கள் லக்ஷ்மி ராமரை வழிபட்டுன்னு வர லக்ஷ்மி ராமராகிய ஜானகிராமனை வழிபட்டுன்னு வர உங்களுக்கு எல்லா காரியமும் சகல காரியமும் ஜெயமான ஜெயந்தான். மீனராசிக்காரர்களுக்கு நல்ல வாரம்தான். தனவஸ்தானத்தில் உங்களுக்கு குரு இருந்து தனத்தை அள்ளி கொடுக்க காத்துட்டே இருக்க, அதனால் தனம் நிறையா வரும். வெளியூர் அலைச்சல்லாம் உங்களுக்கு நிறையாவே இருக்கும். வெளியூர் போயிட்டு வரதுனால உங்களுக்கு லாபமும் உண்டு, அலைச்சலும் உண்டு. வேலையில் நெருக்கடி இருந்தாலும் அதனால் உங்களுக்கு நல்ல அபரிமிதமான லாபத்தை தான் தந்துருக்கார். அதனால் நீங்கள் எதை பற்றியுமே இந்த வாரம் கவலைப்பட வேண்டாம். 9ஆம் இடத்துலையும் நல்ல பாக்கியமான இடமா தான் உங்களுக்கு தகப்பனார் மூலமாகவும் சகோதரர் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிற வாரமாக தான் இருந்துருக்கு. அதனால் நீங்கள் எதுவும் இது பண்ண வேண்டாம். திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளையும் பார்வதியும் நீங்கள் சோஸ்திரம் பண்ணிட்டு வர இந்த வாரம் உங்களுக்கு எல்லாமே நல்ல வாரம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா.